ஹாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாதிகள், குடி அடையாளங்கள் இதெல்லாம் இருப்பது சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணுமா? இதனால் பல்வேறு வேறுபாடுகள் வருது. அதனால் இது இருக்கிறது சரியா இல்லையா? இல்லை இதை அடிப்படையாக வச்சு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்கீடு, அஹ், உரி உரிமை பங்கீடுன்னு சொல்லலாம். இல்லை நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பங்கீடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பங்கீடு கொடுக்கறது சரியா? அதுவும் ஜாதிகள் அடிப்படையில் கொடுக்கறது சரியா? இது போன்ற சில விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபார்வர்டு கேஸ்ட், பேக்வர்டு கேஸ்ட் இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் சரியா அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முன்னேறிய வகுப்பினர், பின்னேறிய வகுப்பினர் அப்படின்றாங்கள, அதை பற்றியும் நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜாதிகள்னால் என்ன, இது எப்போ உருவானது, இது இருக்கிறது சரியா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜாதிகள் அப்படின்றது முதல்ல கற்காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஜாதிகள்ன்றது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆங்கில வார்த்தைகள் நான் இதில் பயன்படுத்தினா அதை அதற்காக நீங்கள் மன்னிக்கவும். ஏதாவது என்ன அறியாமல் சில ஆங்கில வார்த்தைகள் வந்திருந்தால் அதுக்காக என்னை மன்னிக்கவும். இப்போ நம்ம கற்காலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அப்போது இது போன்ற பிரிவினைகள், அதாவது இது போன்ற ஜாதிகள்லாம் கிடையாது. எல்லோரும் ஒரே குடிமக்களாக வாழ்ந்தாங்க. அப்போ அந்த திணை குறிஞ்சி திணை. அந்த குறிஞ்சி திணையில் தான் முதல்ல நம்ம பூர்வ குடிகள் வாழ்ந்தது. அந்த பூர்வ குடிகள் குறிஞ்சி திணையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடி மாமிசங்கள் இப்படி சாப்பிட்டு உண்டு வாழ்ந்தாங்க. அதன் பிறகு கொஞ்சம் பக்குவம் அடைந்த பிறகு, பண்பாடு வளர்ந்த பிறகு, அதன் பிறகு நாகரிகம் அடைந்த பிறகு அவர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில தொழில்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் மலையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்த பிறகு காடு சார்ந்த பகுதி, அதாவது முல்லைத்திணை, அங்கே மாடு மேய்க்கிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டு மாடுகளை ஒரு வீட்டு மாடுகளாக மாற்றி அதை மாடுகள் மேய்க்கிறது. அப்புறம் அந்த காட்டுப்பகுதியில் சில அவங்களுக்கு தெரிந்த மாதிரி சில தொழில்களை செய்வது, அது போன்ற விஷயங்களை அவங்க ஈடுபட்டாங்க. அதிலேருந்து சில குடிகள் பிரிந்தன. அதுலேருந்து வந்தது தான் இந்த கோனார் அப்படின்ற ஒரு குடி. அது அவங்க இந்த மாடுகள்லாம் வச்சு மேய்ப்பாங்க. இப்போ நீங்கள் இதே வடநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாதவர்கள் அப்படின்வாங்க. ஸோ ஆயர் குடின்னு சொல்லுவாங்க. கோனார், ஆயர் இது போன்ற குடிகள்லாம் அந்த முல்லைத்திணையை சேர்ந்தது. அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் பண்பட்ட பிறகு, பக்குவம் அடைந்த பிறகு மருதத்திணைக்கு வந்தாங்க. மருதத்திணையில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய அந்த குடிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது அந்த பறையர் குடி. அதன் போக எண்ணற்ற குடிகள் அந்த தொழிலை செய்கிறாங்க. ஆனால் பறையர்களையும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பறையர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற அவரவர்கள் செய்யக்கூடிய தொழில்களின் அடிப்படையில் உருவானது தான் இந்த ஜாதின்னு சொல்லலாம், இல்லை குடி அடையாளம்னு சொல்லலாம். இந்த குடி அடையாளத்தை பற்றி, குடிகளின் பெருமையை பற்றி திருக்குறளில் நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. திருவள்ளுவரே அதை பெருமையாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு குடிகளை பற்றியும், எல்லா குடிகளையும் பற்றியும் அதில் இல்லைனாலும் குடி பெருமை அப்படின்னு ஒரு அதிகாரமே இருக்குது. அதாவது இது இருக்கிறது சரியா தவறான்னு கேட்டால் இது கட்டாயம் இருக்கணும். இது ஏன்னா இதுதான் உங்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை இழந்துட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் யார், உங்களோட முன்னோர்கள் யார், உங்களோட குலதெய்வம் என்ன, உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததெல்லாம் யார் உதவினாங்க, யார் உதவி செய்யலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய அந்த குடி அடையாளத்துக்குள்ளே இருக்கும். அதை வச்சு நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய பூர்வ அதாவது உங்களுடைய பூர்வக்குடி யார், இல்லை உங்களுடைய இனம் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குடி அடையாளம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் அவர் அவரோட குடி என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவருடைய கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவர் நான் நாயர் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாயர்னு சொன்னால் அவர் கேரளா பகுதியை சேர்ந்தவர். அதாவது சேரளம், பழைய காலத்து பேர் சேரளம் பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பேர் நவீன பேர் கேரளா. ஸோ இப்போ நாயர்னு ஒருத்தர் சொன்னால் அவர் கேரளா பகுதி. ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக ஆந்திராவோ தெலுங்கானாவோ அவரோட பூர்வ இடமா இருக்கும். அந்த இடத்துலேருந்து அவர் வந்தவராக இருக்கும். இல்லை அந்த இடத்துலேருந்து இப்போ நிறைய பேர் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போயிடுறாங்க, புலம் போயிடுறாங்க இல்லையா, அது போல் போனவராக இருக்கும். இப்போ இதே இன்னொருத்தர் நான் சர்மா
இல்லைனா வந்து மோடி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வடக்கிருந்து தான் வந்திருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு குடிப்பெயரை வச்சு அவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். அவங்க யாருன்றதுக்கான அடையாளமே அந்த பேர் தான், அந்த குடிப்பெயர் தான். அதையே இழந்துட்டு வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டா அவங்க யார் என்னன்னு தெரியாது. இது மற்ற மாநிலங்கள்லாம் கரெக்டாக தான் சரியாக தான் இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி சரியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலத்திலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகளை அனுபவிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிற மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் பேருக்கு பின்னாடி இந்த குடி அடையாளத்தை போடாதீங்க, இந்த ஜாதி பேரை போடாதீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அவங்களும் போட மாட்டாங்க, நீங்களும் போட மாட்டீங்க. அப்போ யார் தமிழர், யார் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையும் சேர்த்து அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு சதி திட்டத்திற்கு தான் அவங்க செய்தது வந்து இந்த பேருக்கு பின்னாடி இதை போடாதீங்க. அதை நீங்கள் சாதாரணமாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மனிதாபிமானம் இல்லை ஏதாவது மனிதம் சார்ந்த விஷயத்த சொன்னால் தான் நீங்கள் அதை நம்பிட்டு ஏமாந்துருவீங்க. அப்படின்றதுக்காக இப்படி போடாமல் இருக்கிறது நல்லது. சாதிகள் இல்லை, சாதிகள்லாம் இருக்கிறது தவறு, மனிதம் தான் புனிதமானது அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஏதாவது மனிதத்துக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படி சொன்னால் தான் நீங்கள் வந்து பேருக்கு பின்னாடி போட மாட்டீங்க. இதன் மூலமாக உங்களோட அடையாளம் அளிக்கப்படும். அவர்கள் உங்களுடைய சலுகைகளை அனுபவித்து கொண்டு உங்களோட சலுகையை பறித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் வந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதித்திட்டம். ஸோ இது வந்து நாளைக்கு வேற ஒரு மாநிலத்திலிருந்து வேற ஒரு நாட்டிலேருந்தே ஒருத்தன் வந்துட்டு நம்மளோட சிறப்பாக தமிழ் பேசுகிறாங்கன்னு வச்சுப்போமே, அவங்கள நம்ம தமிழர்னு சொல்லிட முடியுமா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து உங்களை வந்து உங்களோட அடையாளத்தை அழித்து யார் வேணாலும் தமிழர், யார் வேணாலும் தமிழர்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழலில் உருவாகிட்டுருக்கு. யாருக்கு வந்தாலும் இங்கே வேலை கொடுத்துட்றாங்க, யார் வந்தாலும் ஓட்டுரிமை கொடுத்துட்றாங்க. அப்போ யார் வேணாலும் இங்கே வந்து வாழ்கிறது தப்பு இல்லை, ஆனால் இங்கே வந்து ஆளணும்னு நினைக்கிறது தான் தப்பு. அது வந்து யார் வேணாலும் இங்கே வந்து வாழலாம். ஆனால் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, இந்த மண்ணை சேர்ந்தவங்க, மாநிலத்தை சேர்ந்தவங்க கூட சொல்ல முடியாது, இந்த மண்ணை சேர்ந்த தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் இந்த பகுதியை ஆளணும். அதே தான் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அந்த மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஆள்றாங்க. ஆனால் இங்கே மட்டும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மட்டும் ஆளவே இல்லை. ஒரு சில பேர் அங்கங்கே ஆண்டிருந்தாலும் அவங்களும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க மாதிரி ஆளலை, வேற ஒருத்தவங்களுக்கு அடிமைகளாக தான் ஆண்டுருக்காங்க. அதனால் அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ முதல்ல முக்கியமாக நம்ம பேச வேண்டியது இந்த குடி அடையாளம் அப்படின்றது இருக்க வேண்டும். அது ஏன்னா உங்களுடைய அடையாளம், அதை நீங்கள் இழக்கக்கூடாது. அனைவரும் உங்கள் பேருக்கு பின்னாடி குடிப்பெயரை போட வேண்டும். அது போடுவதற்கு முன்னாடி அரசாங்கம் அதை அனுமதிக்க வேண்டும். தற்போது இருக்கிற அந்த சட்டத்திட்டப்படி அது ஒரு அனுமதி இல்லாத மாதிரி இருக்குது. அரசாங்கம் வந்து தனிப்பட்ட நபரின் பெயரிலெல்லாம் தலையிடுவது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நாம தான் முடிவு பண்ணணும் நமக்கு எப்படி பேர் வைக்கணும், இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நமக்கு முடிவு பண்ணணும் நமக்கு எப்படி பேர் வைக்கணும். அரசாங்கம் வந்து முடிவு பண்ணக்கூடாது, நீ பேருக்கு பின்னாடி இதை போடாது அதை போடாது அப்படிலாம். அது வந்து அதிக பிரசங்கத்தனம்னு சொல்லலாம், இல்லை தேவையில்லாத வேலைன்னு சொல்லலாம், இல்லை இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய வேலைன்னு சொல்லலாம். அது நான் இந்த அரசாங்கம்னு மட்டும் சொல்ல, பொதுவாக இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 30-40 வருஷமாகவே இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போலேருந்தே தவறு நடக்குதுன்றது தான் இப்போ சுட்டி காட்டுறோம். அது வந்து இனிமேலும் நடக்கக்கூடாது. நிறுத்திட்டு அவங்கவுங்க பேருக்கு பின்னாடி எப்படி போடணுமோ போட்டு அது இப்போ கெசட்டில் மாற்றினா மாற்றிட்டு அது சர்டிஃபிகேட்லேயும் அது மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றி அதுக்கப்புறம் எல்லோரும் அதே மாதிரி அவங்க பேருக்கு பின்னாடி குடிப்பேரை போட்டுக்கணும் தமிழ்நாட்டில்ன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதற்கு அடுத்தபடியாக இந்த குடிகள், இந்த ஜாதிகள்னு சொல்லக்கூடியதை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த பிரச்சனைகள் நடக்குது. என்னுடைய ஜாதி தான் உயர்ந்தது, உன் ஜாதி வந்து தாழ்ந்தது, என்னோடது ஜாதி முன்னேறிச்சு, உன்னோட ஜாதி பின்னேறிச்சு அப்படின்னு. எதை வச்சு முன்னேறிச்சு பின்னேறிச்சு நான் சொல்ல முடியாது. நான் வீரா, எப்படி ஒரு ஜாதி வந்து முன்னேறும், எப்படி ஒரு ஜாதி பின்னேறும், எந்த அடிப்படையில் முன்னேறும், எந்த அடிப்படையில் பின்னேறும்? அதுவும் இல்லாமல் பிறந்ததை வச்சு ஒருத்தன் தாழ்ந்தவன், பிறந்ததை வச்சு ஒருத்தன் வேணும் எப்படி சொல்கிறோம்? பிறக்கையில் அவன் 5 காலோட பிறந்தானா, 2 காலுக்கு பதிலாக 10 காலோட பிறந்துட்டானா, இல்லை காலையில் அவன் பிறந்துட்டானா, அதனால் நம்ம முன்னேறணும் பின்னேறணும்னு சொல்லியிருக்குமா? அதெல்லாம் வந்து முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் வந்து மற்ற ஒரு குறிப்பிட்ட குடியை சார்ந்தவர்கள் பிற குடிகளெல்லாம்
அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சதுனால செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி அது. ஒரு அந்த மாதிரி சூழ்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இருந்தது. இந்த 15ஆம் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து அப்படியே அது 17ஆம் நூற்றாண்டு கடைசியிலேருந்தே தொடங்கிருச்சு. ஆனால் அதோடைய உச்சகட்டம் வந்து 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டங்களில் யார் தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கூட்டங்கள் இருந்தப்போ இந்த மாதிரி தவறுகள் நடந்தது. அது வந்து அதற்கு முன்னாடி இப்படி இருந்ததான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்பட்டது. அந்த உரிமைகள்லாம் பறிக்கப்பட்ட காலம் தான் இந்த 15, 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளில். அதற்கு அங்கங்கே சில விதிவிலக்குகள் உண்டு. சில மன்னர்கள் நல்லாவும் ஆண்டிருப்பாங்க, நிறைய பேர் மட்டமாகவும் ஆண்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளையும் எடுத்து பேசினா அது ரொம்ப நேரம் போகும். ஆனால் பொதுவாக உரிமைகள் பறிக்கப்பட்ட காலம் அது. தமிழர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட காலம் அது. இப்போது அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நம்ம ஜனநாயகம் அப்படிலாம் பேசும்போது இன்னமும் அதே போன்ற ஒரு அடக்கி ஆளும் தன்மை தான் சுற்றி இருக்கிறது. மக்களாட்சிலாம் கிடையாது. இது மக்களாட்சின்ற பேரில் இன்னமும் அதே மாதிரி ஒரு அடக்கி ஆளும் ஒரு மன்னர் ஆட்சி போல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது என்ன பண்ணணும், மன்னராட்சி கூட பரவாயில்ல போல் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. இந்த 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 அரசாங்கம் மட்டும் நான் பொதுவாக சொல்லலை, ஒரு 30-40 ஆண்டுகளாகவே இது போல விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற மாநிலங்களையும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே நடக்குது. ஏன்னா இது வந்து கேட்பாரற்று கிடக்கும் பிள்ளை மாதிரி இருக்குது. மற்ற மாநிலங்கள் அந்தந்த மாநிலத்தவர் ஆள்றதுனால கொஞ்சமாவது ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இங்கே அதுவும் இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கு இருக்க சூழ்நிலை. இப்போது அதனால் இந்த முன்னேறிய வகுப்பினர் பின்னேறிய வகுப்பினர்லாம் மட்டமான செயல். ஒரு காஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு ஜாதியை வந்து பின்னேறிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். அது வந்து அப்படிலாம் இருக்காது, அப்படி இருக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் அந்தந்த குடிகளின் பேரை அப்படியே வச்சு அதன் பிறகு அவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கை எடுக்கணும். குடிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை செய்யணும். எல்லா குடிகளுக்கும் எடுக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இது பொதுவாகவே இந்தியா முழுவதுமே இது செய்ய வேண்டிய ஒரு செயல். அதற்காக நம்ம எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கம் செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க செய்ய வேண்டியது அவங்க செய்வாங்க, நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம். அதனால் அந்தந்த மாநிலத்தில் இந்த குடிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அரசாங்கமே எடுக்கலாம். இதற்கு மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கம் தான் நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதனால் அவங்க செய்யறது அவங்க செய்யட்டும், நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம். அதனால் குடிவாரி கணக்கெடுப்புலாம் நம்ம அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாநில அரசாங்கங்கள் எடுக்கலாம். எடுத்து அதன் பிறகு எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒவ்வொரு குடிகளில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கை எடுக்கணும். இப்போ பறையரில் இந்தந்த பறையர் இவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் முதலியாரில் இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ வந்து தேவேந்திர குல வேளாரா அதில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை வச்சுருக்கணும். ஒரு அரசாங்கன்றது என் மாநிலத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த குடியை சேர்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த குடியை சேர்ந்தவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு ஒரு கணக்கை எப்பவும் வச்சுக்கணும். அது அதிகரிக்கும். அது வந்து எல்லா நாளும் என்ன சொல்கிறது, ஒரு ஒவ்வொரு ஆண்டுக்கோ இல்லை ஒவ்வொரு ஆண்டு முடியலன்னா கூட ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவையாவது எடுக்கணும். 5 ஆண்டுக்கு ஒரு ஆண்டு எடுக்கிற சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு தடவையாவது எடுக்கணும். எடுத்து அந்த ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னே செய்ய வேண்டிய ஒரு செயலாக கூட வச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடிய செயல் தான். ஆனால் அதை எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இந்த குடியை சேர்ந்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ நான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துலேயும் நான் இவங்களுக்கு இவ்வளோ பங்கீடு நான் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா நீங்கள் எதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு 10%, 5% எப்படி கொடுக்குறீங்க, என்ன அடிப்படையில் கொடுக்குறீங்க? இப்போ கோனார்னு ஒரு குடி இருக்குது, அவங்களுக்கு எத்தனை சதவீதம்ன்றது நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? அவங்களோட எண்ணிக்கையை வச்சு தான் முடிவு பண்ணணும். அந்த எண்ணிக்கையில் அவங்களுடைய அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையில் நல்லா இருக்கிறவங்க, நல்ல வசதி படைத்தவங்களும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க. அதில் அவங்களுடைய வருமானத்தை அடுத்த ஒரு இதுவாக வச்சுக்கணும், அளவுகோலாக. முதல்ல அவங்களோட அந்த குடியோட பேரை வச்சு அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற கணக்கீடு, அந்த எண்ணிக்கை தான் முதல்ல முக்கியம். யார் எவ்வளோ இருக்காங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட ஒரு 100 வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த குடிக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுக்கணும், இந்த குடியை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு அந்த குடிகளுக்குள்ளாரையே யாருக்கு நான் முதன்மையாக செய்யணும், யாருக்கு பின்னாடி செய்யணுன்றது அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அதில் நல்லா வசதி படைத்தவனுக்கு முன்னாடி கொடுக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் யார் வறுமையாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் முதல்ல கொடுத்துட்டு அதன் பிறகும் உங்கள்கிட்ட வாய்ப்புகள் இடங்கள் இருக்குன்னா அதை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அந்த வாய்ப்புகள் இடங்கள்ன்றது நான் எதை சொல்கிறேன்னா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு 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 மருத்துவக் கல்லூரியில் ஒரு சீட்டாக கூட இருக்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் நம்ம இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது வருது இல்லையா, அந்த பங்கீடு. அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும், படிக்கக்கூடிய இடத்துலையும் சரி, வேலை வாய்ப்புகள்லையும் சரி, இன்னும் பல அரசாங்க சலுகைகள்லையும் சரி,
அனைத்துலேயும் அது வருது. அப்படிங்கும்போது அதை வந்து சரியாக முறையாக கொடுக்கணும். இப்போ 10 தோசை இருக்குது அப்படின்னா என்கிட்ட 10 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டு போயிடலாம். அது கரெக்டான பங்கீடாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு இப்போ நீங்கள் பகுதியாக பிரித்து வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த இந்த கம்யூனிட்டிலாம் சேர்த்து ஒரு குரூப்பாக, ஒருத்தவங்கலாம் பிசி, ஒருத்தவங்கலாம் எம்பிசி, ஒருத்தவங்கலாம் எஃப்சி, இப்படிலாம் பிரித்து வச்சுருக்கீங்க. அதுவே ஒரு மட்டமான செயல். இந்த ஃபார்வர்டு கேஸ்ட்டு பேக்வர்டு கேஸ்ட்லாம் தயவுசெய்து தூக்கிடுங்க. இந்த முன்னேறிய வகுப்பினர் பின்னேறிய வகுப்புலாம் தேவையில்லை. அந்தந்த குடியோட பேரை அப்படியே வச்சு அப்படியே கொடுக்குறதே அது சரியாக இருக்கும். நீங்கள் அதை வந்து குரூப் பண்ணுறேன்ற பேரில், அதெல்லாம் இணைக்கிறேன்ற பேரில் இந்த மாதிரி மட்டமான பேர்லாம் வைக்காதீங்க. அதனால தான் சண்டையே வர்றது. ஏன்னா நான் எப்படி முன்னேறினேன், நான் எப்படி என்னுடைய குடி எப்படி முன்னேறிச்சு, என்னோட குடி எப்படி பின்னேறிச்சுன்னு இந்த சண்டைகள்லாம் வரும். நீ எப்படி வசதி, நான் எப்படி தாழ்த்தப்பட்டோம் அப்படின்ற பேச்செலாம் வரும். அதனால் அந்த மாதிரி சண்டைகளுக்கு அரசாங்கமே வழிவகுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த மாதிரி பிரிவாக பிரித்து அந்த மாதிரி பிரிவெல்லாம் தூக்கிடணும். அவங்கவுங்க குடியோடைய பேரை அப்படியே இருக்கட்டும், அது தப்பே இல்லை. அதை நீங்கள் எண்ணுங்க, எத்தனை பேர் இருக்காங்க அந்த குடியிலன்னு எண்ணுங்க. அந்த எண்ணிக்கையை கையில் வச்சுக்கோங்க. அதன் பிறகு அந்த பங்கீடை வந்து முடிவு செய்யுங்க. அந்த பங்கீட்லேயும் வந்து யாருக்கு முதன்மையாக செய்யணும், யாருக்கு அடுத்து செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய வருமான சான்றிதழையும் வாங்கி அதில் வச்சு பார்க்கணும். ஸோ நீங்கள் குடிகளின் எண்ணிக்கை எடுக்கும் போதே அவங்களுடைய வருமான சான்றிதழையும் அவங்கள எடுக்க சொல்லி இல்லை அவங்ககிட்டருந்து பெற்று அதையும் சேர்த்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னும் எளிதாக முடிவு செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஆனால் அது வந்து சாதாரணப்பட்ட காரியம் இல்லை. நேரம் காலதாமதம் எடுக்கும், காலமாகும். ஆனால் அதற்கு நேரமாகும், காலமாகும். ஆனால் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அது எவ்வளோ நேரம் ஆனாலும், எவ்வளோ காலம் ஆனாலும் நீங்கள் வந்து அதை செஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக்சுவலாக அதில் நீங்கள் யாருக்கு எவ்வளோ செய்யணும், எவ்வளோ பங்கீடு கொடுக்கணும் அப்படின்றது. இல்லைன்னா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு என்னத்தையாவது ஒன்று செய்வீங்க. அதில் என்ன ஆகும்னா, யாருக்கோ நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும். ஒரு சில பேருக்கு கிடைச்சதை விட அதிகமாக கிடைக்கும். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 10 பேர் இருந்தானே 10 தோசை இருந்தால் ஆளுக்கு ஒன்று கொடுத்துடலான்ட்டு. இப்போ 2 பேர் தான் இருப்பான், அவனுக்கு 10 தோசை கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல 10 பேர் இருப்பான், அவனுக்கு மொத்தமே 2 தோசை தான் இருக்கும். அந்த 2 தோசையை அந்த 10 பேரும் பகிர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இது வந்து சரியான பங்கீடே கிடையாது. 2 பேருக்கு 10 தோசையும் 10 பேருக்கு 2 தோசையும் கொடுக்குறது வந்து ஒரு சரியான பங்கீடே கிடையாது. இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன ஆகும்னா, அந்த 2 பேர் 10 தோசை திங்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவனாக இருப்பான். இல்லை அரசாங்கம் நடத்துகிறவங்க என்ன குடியாக இருக்காங்களோ அந்த குடியை சேர்ந்தவனாக இருப்பான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட சில குடிகள் வந்து நல்லா அனுபவிக்கிறாங்க. அவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க, சில இடங்களில் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. இந்த மாநிலன்றது உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் வந்து ஆள்றது ஒரு விதம், மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மாநிலத்தை வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறது இன்னொரு விதம். அந்த விதம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதிகமாக அனுபவிப்பது வந்து தெரிய வருது. இதில் என்னன்னா, இந்த குடி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அது யார் என்னென்ன எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும், இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு, இந்த விவரம்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்தாவே மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்துக்க வேண்டியது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, யார் அதிகமாக அனுபவிக்கிறா, யார் கம்மியாக அனுபவிக்கிறா, எல்லா விவரமும் வெளியில் வந்துடும். அது ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கொடுங்களேன். வெள்ளை அறிக்கை, நான் இவ்வளோ பேருக்கு இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கணக்கெடுப்பு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய இந்த வருமான சான்றிதழையும் பெற்று இது இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கோமா கொடுக்கலையான்னு ஒரு சரிபார்ப்பு பார்த்ததுக்கப்புறம் யார் கொடுத்துருக்கோம், யார் கொடுக்கலன்றப்ப உங்களுக்கே அது தெரிய வருமே. அந்த விஷயத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியில் கொடுங்க. அதற்கப்புறம் மக்களுக்கே தெளிவு வந்துடும் யாருக்கு கொடுத்துருக்காங்க கொடுக்கல அப்படின்ட்டு. அதை செய்யணும். அதே மாதிரி இந்த ரிசர்வேஷன்றது தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்கீடுன்றது கட்டாயம் தேவை. ஏன்னா இது வந்து மக்களுக்கு தேவையானது. ஏன்னா எல்லோரும் இங்கே சமமாக இருந்தால் நீங்கள் ரிசர்வேஷனை பற்றி யோசிக்கவே வேண்டாம், இந்த பங்கீடை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இங்கே எல்லோரும் சமமாக இருக்கமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில பேர் பயங்கரமாக இருக்கானுங்க வசதியில், ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்காங்க. இப்படி இந்த இதெல்லாம் இருக்கும்போது அந்த கம்மியான வருமானத்தில் இருக்கிறவங்க, இல்லை கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சரியான பங்கீடு கொடுக்கணும். அவர்களுக்கு அதிகமான சலுகைகளும் பங்கீடும் கொடுத்தா தான் அவர்களுடைய குடும்பம் மேலே எழும்பி வரும். இல்லைன்னா வசதியானவன் வசதியாகிட்டே போய்ட்டுருப்பான், ஏழையாகவே போய்ட்டுருப்பான். அதான் நடந்துக்கிட்டு இருப்போம். இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த சமநிலையற்ற தன்மையை சரிப்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் நீங்கள் அதிகமான சலுகைகளும் அதிகமான வாய்ப்புகளையும் கொடுத்து, பணக்காரவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை கம்மியாக கொடுக்கணும், அதுவும் கடைசியாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இவர்கள்லாம் பணக்காரங்க ஆல்ரெடி நல்ல நிலைமையில இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு தான் கடைசியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க தான் நமக்கு தேர்தலுக்கு நிதி கொடுக்குறாங்க, அவங்க தான் தொழில் செய்கிறாங்க, அவங்க தான் நமக்கு வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா,
அவங்க உங்களுக்கு இதுக்கு பேர் தான் ஃபேவரட்டிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேவரட்டிசம் நடக்கிற வரைக்கும் இங்கே எந்த விதமான நேர்மையான அந்த இந்த போன்ற பங்கீடுகள்லாம் நேர்மையாக இருக்காது. நீங்கள் ஃபேவரட்டிஸை தூக்கி ஒரு மூலையில் போட்டு நீங்கள் யாருக்கு என்ன செய்யணுன்றது இந்த மாதிரி கணக்கீடு எடுத்து பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சரியாக தெரிய வரும். அதுதான் நியாயமானதாகவும் இருக்கும். இந்த கணக்கீடு எடுக்காமல், இந்த கணக்கீடுன்னு நான் சொல்கிறது குடிவாரி கணக்கீடு எடுக்காமல் கண்ணா பின்னான்னு எனக்கு பிடிச்சவனுக்கு 10%, பிடிக்காதவனுக்கு 5%, இந்த பிடிச்ச கம்யூனிட்டி பிடிச்ச குடிகளுக்கெல்லாம் நான் வந்து 10% கொடுப்பேன், பிடிச்ச ஜாதிகளுக்கெல்லாம் நான் வந்து 10%, பிடிக்காத ஜாதிகளுக்கெல்லாம் 5%. இதெல்லாம் வந்து ஒரு மட்டமான கொள்கை, ஒரு மட்டமான செயல். என்னை பொறுத்த வரைக்கும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடிகளும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பார்த்து அதில் பணக்காரங்க யார், அதில் ஒவ்வொருத்தவங்களோட வருமான சான்றிதழ் பெற்றிங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதில் யார் நல்ல வசதியாக இருக்கா, யார் வந்து ஏழையாக இருக்கா, யார் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கா, யாருக்கு நான் முதன்மையாக செய்யணும், யாருக்கு பின்னாடி செய்யணுன்ற தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதை மொத்த வாய்ப்புகள்லேருந்து நீங்கள் பகிர்ந்து அளிக்க முடியும். சரியாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சவனுக்கு 10%, பிடிக்காதவனுக்கு 2% கொடுக்குறது ஒரு மட்டமான செயல். அதுக்கு பேர் தான் வந்து ஃபேவரட்டிசம். அதை செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல அரசுக்கு அழகில்லை. அது வந்து ஒரு மட்டமான அரசுன்னு தான் சொல்ல முடியும், அது யார் செஞ்சாலும். அது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை நீங்கள் இதில் ஷேர் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக இனி வந்து குடி அடையாளத்தை இழக்காதீங்க. அதை இழக்கிறது வந்து உங்களுடைய தாய்மண்ணில் நீங்கள் இருக்கிறதே ஒரு கேள்விக்குறி ஆக்கிறோம். அது உங்களோட உரிமைகள் பறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இனிமேல் வந்து உங்களுடைய குடி அடையாளங்களில் உங்களோட குடி பேரை தாராளமாக உங்கள் பேருக்கு பின்னாடி போடுங்க. அதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும். அதன் பிறகு மக்கள் அனைவரும் அதை போட வேண்டும். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு கணக்கீடு பங்கீடுலாம் செய்தோம்னா நியாயமாகவும் இருக்கும், சரியானதாகவும் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் வராது. மக்களும் மாறணும், அரசாங்கமும் மாறணும். அரசாங்கம் எந்த விதத்தில் மாறணும், இது அத்தனையும் ஒன்றா குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 5-6 குடிகளெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து முன்னேறிய வகுப்பினர், இன்னொரு 5-6 குடிகள்லாம் சேர்த்து வச்சுட்டு இவங்களாம் பின்னேறிய வகுப்புன்னு சொல்கிறது அது ஒரு மட்டமான செயல். அந்த மாதிரிலாம் செய்யாமல் தனித்தனி குடிகளோட பேரை அப்படியே வச்சு அவங்களோட எண்ணிக்கையை வச்சு அவங்களோட வருமானத்தை வச்சு கொடுக்குறது சரி. இது அரசாங்கம் செய்ய வேண்டிய செயல். அதே மாதிரி அதில் வந்து எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் பார்க்காம யார் கஷ்டப்படுறவன் யார் கஷ்டப்படாமல் நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் பார்த்து கொடுத்தாவே சரியாக இருக்கும். அதே மாதிரி மக்கள் வந்து ஏன் ஜாதி தான் உயர்ந்தது, ஓன் ஜாதி தான் உயர்ந்தது, அந்த மாதிரி மட்டமான செயலாம் செய்யாமல் அனைவரும் சமன்ற மனநிலைக்கு வந்தீங்கன்னாவே வன்பு சண்டைகள்லாம் வராது. இதில் வந்து ஆணவ படுகொலைகள்லாம் வராது. இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. யாரும் எந்த குடிகளும் முன்னேறவும் இல்லை, எந்த குடிகளும் பின்னேறவும் இல்லை, யாரும் உயர்ந்தவும் இல்லை, தாழ்ந்தவும் இல்லை, எல்லாரும் சமன்ற மனநிலைக்கு வாங்க. சமம்னு சொல்கிறது பிறப்பால் சமம். அந்த விஷயத்தில் எல்லாரும் அந்த மனநிலைக்கு வரணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குடி வந்து பிறப்பால் நான் உயர்ந்தவன், பிறப்பால் நான் சில பேர் தாழ்ந்தவன் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுது. அந்த குடிகளை வந்து அவங்க சொல்கிற செயல் வந்து ஒரு மனிதத்துக்கே எதிரான ஒரு செயல். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. பிறப்பால் அனைவரும் வந்து சமம். அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்களும் நடவடிக்கைகள் தான் மாறுபடுவாங்க. அதனால் பிறப்பின் அடிப்படையில் நீ முன்னேறிய வகுப்பினர், நீ பின்னேறிய வகுப்பினர் சொல்கிற அந்த பிரிவினையை நம்ம எதிர்க்கிறோம். பிறப்பினால் வந்து நீ அவன் சொல்கிற அந்த குடிகள், பிறப்பால் குடிகளின் பேர் வர்றது சரி. ஆனால் பிறப்பால் நீ உயர்ந்த குடியை சேர்ந்தவன், பிறப்பால் நீ தாழ்ந்த குடியை சேர்ந்தவன் சொல்கிறது ஒரு மட்டமான செயல். அதை நம்ம எதிர்க்கிறோம். அதனால தான் அந்த உயர்ந்த குடி, தாழ்ந்த குடி, முன்னேறிய வகுப்பு, பின்னேறிய வகுப்புலாம் தூக்கிட்டு அந்த குடியோட பேரையே வச்சுக்கங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். இந்த குரூப்பிங் பண்ணுறன்ற பேரில் பேக்வர்டு கேஸ்ட்டு, ஃபார்வர்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை. தூக்கிட்டு அந்த குடியோட பேரை அப்படியே வச்சுக்கிட்டாவே போதும். அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பங்கீடு வந்து சரியாக இருக்கணும். இது வரைக்கும் சரியாக இல்லை, இனிமேலாவது சரியாக இருக்குமான்றது பார்க்கணும். அதற்கு நம்ம சில வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் பின்பற்றினாவே சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அடையாளங்களை நீங்கள் இழக்காதீங்க. உங்களுடைய பேரில் அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாது, நீங்கள் என்ன பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. இனிமேலாவது அந்த சுதந்திரம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த உரிமை குரல் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கேஸ்ட்டுகள்லாம், இந்த ஜாதிகள்லாம் இருந்ததுன்னா சண்டைகள் வருது, மனிதம் மலர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்காக நான் இந்த சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த ஒவ்வொரு குடிகள்லையும் இத்தனை பேர் தனித்தனியாக அவங்க பேர்கள்லாம் வச்சுக்கிறாங்க, ஜாதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட அடையாளம் அழிக்கப்படும். யார் யாரோ இங்கே வந்துட்டு தமிழர்மா என்ன சொல்வீங்க?
எதை வச்சு நீங்கள் அவன் தமிழன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? தமிழில் பேசினா தமிழரா? அப்போ அமெரிக்கர் கூட இங்கே வந்து தமிழில் பேசலாம். உடனே அவரை வந்து தமிழர்னு சொல்லிடுவீங்களா? ஒரு குஜராத்தி இங்கே வந்து தமிழில் சூப்பராக உங்களோட நல்லா பேசலாம். உடனே அவரை தமிழர்னு சொல்லிடலாமா? ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. அது இப்போ இருக்கிற அரசாங்கம் பண்ணிகிட்டு இருக்க வேலை. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் அதான் பண்ணிட்டு இருந்துச்சு, இவங்க மட்டும் இல்லை. அதை நான் சொல்ல வரல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த குடி அடையாளம் அப்படின்றது இல்லைன்னா யார் வேணாலும் இங்கே வந்துக்கிட்டு குடிகளின் பெயரோ இல்லை குடி அடையாளமோ இல்லாமல் போச்சுன்னா யார் வேணாலும் இங்கே வந்துட்டு தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது சரியான செயலாக இருக்காது. அதனால் உங்களுடைய குடிப்பெயர் தான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் தமிழர் அப்படின்றத சொல்கிறதுக்கு தமிழ் பேசினா மட்டும் பத்தாது. அந்த தமிழ் குடிகளில் பிறந்திருக்கிறீங்களா அப்படின்றது, இல்லை தமிழ் குடிகளை சேர்ந்தவங்களான்றது தெரியறதுக்கு அந்த குடிப்பெயர் ரொம்ப முக்கியம். அந்த அடையாளத்தை தான் இவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடையாளத்தை நீங்கள் மறுபடியும் உங்கள் பேருக்கு பின்னாடி போட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்கிறோம். அது வந்து நம்மளுடைய குடிகளையும் குடிகளின் பெயரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் குடிகளை காப்பாற்றுற ஒரு செயல். அதை எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அதுக்காக அரசு வந்து அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை. அதன் பிறகு இந்த பங்கீடு முறைப்படி நடக்க வேண்டும். இது ரெண்டும் இன்றைக்கி நம்மளுடைய காணொலியில் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ணாமலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.